மதுரையில் பள்ளிகளுக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் பூங்கொத்து மற்றும் கற்கண்டு வழங்கி மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். இதுகுறித்து நமது மண்டல செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கோடை விடுமுறைக்கு பின்னர் மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டதால் மாணவர்கள் உற்சாகமாக தங்களுடைய படிப்புகளை தொடர்வதற்காக பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். 2024 மற்றும் 25ஆம் ஆண்டிற்கான அந்த நடப்பு கல்வி ஆண்டிலே தற்போது தொடங்கி இருக்கிறது. இன்று பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டதனால் மாணவர்கள் தங்களுடைய புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு புதிய புத்தகங்களை எடுத்துக்கொண்டு பள்ளிகளுக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அப்படி பள்ளிகளுக்கு வந்திருக்கக்கூடிய புதிய மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்களை ஆசிரியர்கள் பூக்கள் கொடுத்தும் கற்கண்டுகள் கொடுத்தும் வரவேற்றார்கள். அது மட்டுமல்லாது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 530க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்திலுமே அடிப்படை வசதிகளை கண்காணித்து அதை மேம்படுத்துவதற்காக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டிருக்கிறார். அனைத்து பள்ளிகளிலுமே ஒரு குழு அமைத்து அந்த பள்ளிகள் அடிப்படை வசதிகள் இருக்கிறதா என்பது ஆய்வு செய்து உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கான ஆய்வறிக்கையை அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்று வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைய புத்தகங்கள் மற்றும் உள்ளிட்ட தமிழக அரசின் சார்பில் வழங்கக்கூடிய அனைத்து உதவிகளும் இன்றே வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆதார் மையங்கள் அந்தந்த பள்ளிகளிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆதார் மையங்கள் மூலமாக ஆதார் கார்டு இல்லாதவர்களுக்கும் அதில் திருத்தம் மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியில் மாநகர பகுதியிலே மாநகர மேயர் இந்திராணி பொன்வசந்து மற்றும் மாவட்ட ஆட்சியர் என பல்வேறு இடங்களிலே இந்த பள்ளிகள் துவக்க நாளிலே வேலை நாளிலே ஒவ்வொருவராக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இன்று இந்த பள்ளிகளானது மதுரை மாவட்டத்தில் முழுவதுமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்று தொடங்கப்பட்ட இந்த கல்வியாண்டில் முதல் நாள் என்பதனால் அனைத்து அடிப்படை வசதிகளும் உறுதி செய்த பின்புதான் பள்ளிகள் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது.